எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் வே டு ஜன்னா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஹதீஸ் என்னென்னா, சிரமத்திற்கு 2 மடங்கு நன்மை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறாங்க. திருக்குர்ஆனின் நன்கு தேர்ச்சி அடைந்தவர் கண்ணியவான்களாகிய நல்லோர்களாகிய எழுதுபவர்களாகிய மலக்குகளுடன் இருப்பார்கள். மேலும் குர்ஆனை திக்கி திக்கி சிரமப்பட்டு ஓதுபவர்களுக்கு 2 மடங்கு நற்கூலிகள் இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இது புகாரி, முஸ்லிம் 2 நூல்கள்லேயும் இருக்குது. இதோட விளக்கம் என்னென்னா, குர்ஆன் ஷரீஃபில் தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிறது நல்ல நினைவாற்றலுடன் அதனை நன்கு ஓதத் தெரிந்தவர்களுக்காக சொல்லப்படும். மேலும் அதன் பொருளையும் விளங்கியவராக இருந்துவிட்டால் அவர் இன்னும் உயர்ந்தவர் ஆகிவிடுகிறார். 2வது, மலக்குகளுடன் இருப்பார் என்பதன் கருத்து, அவர்கள் லவ்ஹுல் மஹ்பூல் என்னும் பலகையிலிருந்து குர்ஆனை எடுத்து கூறுகிறார்கள். அவ்வாறு இவரும் மற்றவருக்கு குர்ஆனின் கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியவராகவும் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். எனவே ஒரே நோக்கத்தில் இருவரும் இருக்கின்றனர் என்பதாகும். அல்லது மறுமையில் அந்த மலக்குகளுடன் சேர்ந்து எழுப்பப்படுவார் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. திக்கி திக்கி ஓதுபவருக்கு 2 மடங்கு நன்மை கிடைப்பதாகிறது. அதில் ஒன்று ஓதுவதற்காக, மற்றொன்று அடிக்கடி திக்குவதினால் ஏற்படும் சிரமத்தை சகித்து கொள்வதற்காக. இதனால் அவர் தேர்ச்சி பெற்றவரை விட உயர்ந்து விடுவார் என்பது கருத்தன்று. எனினும் அவர் திக்கி திக்கி ஓதுவதின் காரணமாக ஏற்படக்கூடிய சிரமத்திற்கு தனி கூலி உண்டு என்பதுதான் இதனுடைய கருத்தாக விளங்குது. ஆகையால் சிரமப்பட்டு ஓத வேண்டி இருக்கிறதே என்ற காரணத்தால் ஓதுவதை விட்டுவிடக்கூடாது என்பதும் இதன் மூலம் தெரியப்படுத்தப்படுகிறது. இதற்கு ஆலிம்கள், ஹாஃபிஸ்கள், காரிகள், முஅல்லமாக்கள் இவங்கெல்லாம் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஒரு மனிதன் குர்ஆனை மனனம் செய்யும் எண்ணத்தில் ஓதுகிறான், ஆனால் அது அவனுடைய நினைவில் நிற்பதில்லை. இத்தகைய மனிதனுக்கு, இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் இந்த மாதிரி ஆசை கொண்டு ஓதுறவங்களுக்கு 2 மடங்கு நன்மைகள் இருக்கின்றன. அதை அவன் மனனம் செய்ய ஆசை கொள்கிறான், ஆனால் அதற்குரிய ஆற்றல் அவனிடத்தில் இல்லை. இருப்பினும் அவர் அதனை ஓதுவதை விடுவதில்லை. இந்த மாதிரியான மனிதர்களை அல்லாஹ் தஆலா ஹாஃபில்களுடன் எழுப்புவான் அப்படிங்கிறது தான் பல ஆலிம்களுடைய கருத்தாக